இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்திங்களா சத்துணவு துறையிலேருந்து அருமையான வேலைவாய்ப்பு பார்த்திங்களா மறுபடியும் மீண்டும் வந்துகிட்டே இருக்குது. எல்லாமே நம்ம சேனலில் பார்த்திங்களா வீடியோவும் வந்துகிட்டு இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்களா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த சத்துணவு வேலை பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தோடையே முடிஞ்சிருச்சு. ஆனால் ஒரு சில மாவட்டத்துக்கு பார்த்திங்கன்னா இன்னும் வரவே இல்லை. ஆனால் இப்போ இந்த மே மாதத்தில் ஒரே ஒரு மாவட்டத்துக்கு மட்டும் வந்திருக்கு. அது எந்த மாவட்டம், அந்த மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா விண்ணப்ப படிவை எங்கே கொண்டு போய் கொடுக்கணும், எங்கே கிடைக்கும், எப்படி விண்ணப்பம் பார்த்திங்கன்னா பூர்த்தி செய்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இன்டர்வியூ பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள், வாங்க பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு விட்டுருக்காரு. திருப்பத்தூருக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே வேகன்சி வந்துச்சு. அதில் வேகன்சி பார்த்திங்கன்னா ஒரு சத்துணவு மையத்துக்கு பார்த்திங்கன்னா விடுபட்டுருச்சு. அந்த சத்துணவு மையத்தில் பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணுறதுக்காக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது எங்கன்னு பார்த்திங்கன்னா மாதனூர் ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்திங்கன்னா RCM நிதியுதவி உயர்நிலைப் பள்ளியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேகன்சி இருக்குது. இந்த வேகன்சி பார்த்திங்கன்னா நேரடியாக பார்த்திங்கன்னா நிரப்புறதுக்கான இனச்சுழற்சி வயசாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிரப்புவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நோட்டீஸ் ஒட்டி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சத்துணவு மையத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் பணிபுரியறதுக்கு உங்களுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா மாதம் 3000 ரூபா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஓராண்டுக்கு பின்பு பார்த்திங்கன்னா 3000லேருந்து 9000 பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா உயர்வு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்பணிக்கு பார்த்திங்கன்னா 21 முதல் 40 வயசுக்குள்ளே இருக்கிற பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வயது வரும்போது பார்த்திங்கன்னா பொது மற்றும் தாழ்த்தப்பட்டவருக்கு 21லேருந்து 40, 18லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா பழங்குடியினர் விண்ணப்பிக்கலாம். 20லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க விதவை கணவரால் கைவிடப்பட்டவர் இவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்கு கல்வி தகுதி பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஃபெயிலாக இருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி உங்களுடைய வீட்டுக்கோ நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய சத்துணவு மையத்திற்கு பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷன் பார்த்திங்கன்னா அடையாள அட்டை, உரிய அடையாள அட்டை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 4% பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. விதவைகள், கணவரால் கைவிடப்பட்டோர் மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு பார்த்திங்கன்னா 25% உங்களுக்கு இடஒதுக்கீடு செய்யணும்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் நீங்கள் வட்டாட்சியர்கிட்டையோ கோட்டாட்சியர்கிட்டையோ பார்த்திங்கன்னா வாங்கிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 6/5/2025 முதல் 15/5/2025 பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே விண்ணப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா உடனே விண்ணப்பிச்சிருங்க. இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் கேட்குறாங்கன்னா பள்ளி மாற்று சான்றிதழ், பள்ளியோடத்தோட டிசி கேட்குறாங்க. அதேமாதிரி மார்க் ஷீட்டு கேட்குறாங்க, குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு கேட்குறாங்க, இருப்பிடச் சான்றிதழ் கேட்குறாங்க, ஆதார் அட்டை, சாதி சான்றிதழ் கேட்குறாங்க. நீங்கள் விதவை அதேமாதிரி பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அதுக்கான அடையாள அட்டையெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் இன்டர்வியூக்கு வரும்போது ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா விண்ணப்ப படிவத்தோடு என்னென்ன வைக்கிறீங்களோ எல்லாமே பார்த்திங்கன்னா நேர்முக தேர்வுக்கு நீங்கள் ஒரிஜினல் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப படிவத்தை பார்த்திங்கன்னா பூர்த்தி செஞ்சு வேறு அலுவலகத்திலோ அல்லது பார்த்திங்கன்னா மற்ற அலுவலர்கிட்டமோ பார்த்திங்கன்னா மின்னஞ்சல் வேறு ஏதாவது மூலிமா பார்த்திங்கன்னா நீங்கள் அனுப்புனீங்களாலும் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் நிராகரிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அறிவிப்பு பார்த்திங்கன்னா தேதி குறிப்பிடாமல் எப்போ வேணாலும் பார்த்திங்கன்னா மாற்றி வைக்கலாம், திருத்தலாம். இந்த அறிவிப்பை பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணுறதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பார்த்திங்கன்னா உரிமை இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா எப்படி ஃபில் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம். ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிங்க. லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா என்ன மாவட்டங்கிறது எழுதிங்க. கீழே பார்த்திங்கன்னா ஊராட்சி ஒன்றியமா மாநகராட்சியாக எங்கே மாதனூர் ஊராட்சி ஒன்றியம் பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கீழே பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் பள்ளி எந்த மையத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அதை எழுதிங்க. விண்ணப்பத்தாரின் பெயர், உங்களுடைய பேர் எழுதிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தந்தையாக கணவர் பெயரை நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கைபேசி எண், உங்களுடைய மொபைல் நம்பர் எழுதிங்க. அடுத்து இருப்பிட முகவரிக்கு பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் இருப்பிட சான்றிதழ் வாங்கியிருக்கணும். மறுபடியும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஊராட்சி ஒன்றிய எது அது கேட்குறாங்க எழுதிங்க. கல்வி தகுதி பார்த்திங்கன்னா நீங்கள் 10வது பாஸ் ஆஃப் ஃபெயிலாங்கிறத பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எழுதிங்க. அதேமாதிரி தமிழ் பார்த்திங்கன்னா இந்த ஜாப் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. டேட் ஆஃப் பர்த் எழுதி பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வயது நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சாதி மற்றும் உட்பிரிவு பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. சாதி சான்றிதழ் பார்த்திங்கன்னா நீங்கள் தாசில்தார்ட்ட வாங்கியிருப்பீங்க. அதை இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து அப்படியே மென்ஷன் பண்ணி எழுதிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளியான்னு கேட்குறாங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி விட்டுருங்க. ஆதரவற்ற விதவையான்னு கேட்குறாங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி விட்டுருங்க. ஆம் சொன்னீங்களா அதுக்கான சர்டிஃபிகேட் வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பணியின்மைக்கு ஒரு மையம், பள்ளியின் பெயர்னு கேட்குறாங்க. நீங்கள் எந்த மையத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அதோட மையத்து பேர் பார்த்திங்கன்னா எழுதிங்க. அதேமாதிரி உங்களுடைய வீட்டுக்கும் உங்களுடைய நீங்கள் விண்ணப்பிக்கும் மையத்துக்கு பார்த்திங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் இருக்கிறத நீங்கள் பார்த்திங்கன்னா எழுதிங்க.
லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இடம் 4 கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துல நினைப்பிக்கிறீங்களோ அதோட இடம் போட்டுங்க. அதேமாதிரி எந்த டேட்டு அந்த டேட்டு போட்டு ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்து போட்டுங்க, சைன் போட்டுருங்க உங்களோடது. நீங்கள் சைன் பண்ணாமல் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் நிராகரிச்சிருவாங்க. இணைப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பள்ளியோடத்தோட டிசி கேட்குறாங்க, 10th மார்க் ஷீட் கேட்குறாங்க, ரேஷன் கார்டு, அதேமாதிரி ஆதார் அட்டை, சாதி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், இதர முன்னுரிமை. அதாவது வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளி, விதவை இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இதர முன்னுரிமை சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. ஆனால் நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறீங்க. இனி வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.